கைஸ் கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் NIQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு ஃப்ரெஷர்ஸ் நிறையவே ஓப்பனிங்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரோலுக்கு அகைன் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ NIQனா என்ன கம்பெனி, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வீடியோ போடுறது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு, ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் என்னோட 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ NIQ ஒரு கம்பெனியில் ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு 2 days ஆர் 1 day பிஃபோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இந்த சென்னை லொக்கேஷனில் ஹைரிங்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோல்னா, ஸோ டேட்டா ரிலவெண்ட்டான ரோல். நீங்கள் வந்து MS Excel, அதுக்கப்புறம் MS பவர் பாயிண்ட், அதுக்கப்புறம் டேப்லியூ, மைக்ரோசாஃப்ட் பவர் BI, ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் இந்த ரோலை ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ இந்த ரோலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி இந்த ரோல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தாலோ, சரி டேட்டா அனலிஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தாலோ, ஸோ எடுத்தோன்னே ஃப்ரெஷருக்கு அந்த ரோல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட கெரியரை இந்த ரோலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இன் கீப்பிங் வித் த மார்க்கெட் ரிசர்ச் டொமைன், then knowledge on collecting, cleansing, analyzing, interpreting and visualizing large volumes of data and good communication skills அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிசர்ச் டொமைனில் வந்து கீன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டேட்டாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களோட டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா enthusiastic to learn, grow within the function அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புதுசாக வந்து நியூ வர டெக்னாலஜிஸ் எல்லாத்துலேயுமே வந்து க்ரோ பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா should be able to understand end-to-end process and identify avenues of process involve improvement, then should be flexible with respect to shift timings அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை end-to-end அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து எந்த ஷிஃப்ட் டைமிங்ஸ் கொடுத்தாலும் அந்த ஷிஃப்ட் டைமிங்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபாஸ்ட் திங்கிங், crisp communication and problem solving skills, responsible for timing, delivery and data with a high quality அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் செட் ஆஃப் உங்களோட திங்கிங் வந்து வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கிறிஸ்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வர்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் ப்ராப்ளம் சால்வர். நிறையா வே ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை பற்றி பேசலாம். தென் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைம்லி டெலிவரி ஆஃப் டேட்டா வித் ஹை குவாலிட்டி. வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் கொடுத்த டாஸ்க்கை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா should be able to learn upstream and downstream process to be efficient in current role and ensure quality delivery அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம்லேயுமே வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் IT அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரியாக இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் டிகிரியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இன்ஜினியரிங் டிகிரி எந்த ஒரு கேண்டிடேட்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த ஒரு கேண்டிடேட்ஸ்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவும் குழப்பிக்க வேணாம் நீங்கள் வந்து. தென் எக்ஸலன்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஆப்டிடியூட் டு ஒர்க் வித் இன் டீம், மீட் டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில் கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்க டீம்ஸோட ஆப்டிடியூடாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி, ப்ரோஆக்டிவ் அட்டென்ஷன் டு டீட்டெயில், குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ஆப்ரேஷனல் ப்ராசஸஸ், காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் வித் ஃப்ளூவன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்து உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் திங்கிங் அந்த அட்டென்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். தென் குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ஒரு இப்போ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அதில் இருக்க சொல்யூஷன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். தென் காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸ்க்கு. ஸோ அந்த இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பேசுகிற அளவுக்கும் இல்லை வந்து ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு ஃப்ளூவன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னா போரூர் சென்னையில் இருக்குது. ஸோ இந்த சென்னையில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷிஃப்ட் வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் CTC அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3.6 LPA ஃப்ரெஷராக
நமக்கு வந்து 3.6 LPA கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு வந்து இன் ஹேண்டே ஒரு 25,000 கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அபவுட் NIQ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அபவுட் NIQ பேசிக்காக NIQ பற்றி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக ஃபைனல் ரவுண்டில் NIQ பற்றி கேட்பாங்க. தென் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டில் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த ஈஸி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ரெஸ்யூம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா A to Z உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அகைன் இமெயில் ஐடி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலோ ஸோ அந்த ஒர்க் லொக்கேஷன் ஒர்க் டைட்டில் அது எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க் லொக்கேஷன் டைட்டில் கேட்டிருக்காங்க. இந்த டைட்டில் மட்டும் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் டேட் கேட்டிருக்காங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இது வந்து ஃப்ரெஷராக இருந்தால் இதை கொடுக்க தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. தென் எஜுகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன், ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த இன்ஸ்டியூஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து மேஜர் டிகிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட லிங்க்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த லிங்க்ஸ் என்னென்னா லிங்க்டின் லிங்க் கேட்டிருக்காங்க, ஃபேஸ்புக் லிங்க், தென் ட்விட்டர் லிங்க், தென் வெப்சைட் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அட்டாச் பண்ணியிருப்பீங்க, அதனால் அகைன் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தென் வந்து ஹைரிங் மேனேஜர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எவ்வளோ சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம சேனலில் இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிலவெண்ட்டாக ஜாப் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷருக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய ஜாப்ஸுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாம் ஜாப் கேட் பண்ணி இன்றைக்கி நல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நீங்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது பெனிஃபிட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.